தூக்கி இங்கே கொண்டு வரதுக்கு வந்து எந்த ஆட்டோவில் கொண்டு கட்டை கொடுக்கணுமா உங்கள் பேர் ரொம்ப சாதம் எரிஞ்சு போயில நீங்கள் அதை வேண்டாம் எடுத்து விட்டீங்கன்னா சரி எத்தனை மாதிரி தான் நீங்கள் அதே சமயம் அங்கிருந்த ஒரு தொகுதி மருந்துகளை நாங்கள் பாதுகாப்பாக வெளியேற்றியிருந்தோம். இப்போது அங்கே எரிந்த மருந்துகளின் அளவு பற்றி கணக்கெடுக்கப்படுகின்றது. இதே சமயம் வைத்தியசாலையில் தங்கியிருப்பவர்களுக்கான மருந்து ஏனைய மருந்து களஞ்சியங்களான உள்ளக மருந்து களஞ்சியம் இண்டோர் பார்மசி மற்றும் கிளினிக் பகுதி அமைந்திருக்கின்ற பார்மசிகளிலே இருக்கின்ற மருந்து களஞ்சியங்கள் பாதிக்கப்படாதன் காரணமாக அங்கிருந்து வழமை போன்று மருந்துகள் வழங்கப்படும். இங்கு எரிந்த நிலையில் இருக்கின்ற மருந்துகளை நாங்கள் மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து களஞ்சியத்திலிருந்தும் யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் இருக்கின்ற பிராந்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து இன்று பெற இருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு வருகின்ற அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்கான மருந்துகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும். கணக்கெடுப்பு செய்த பின்னர் அதற்கு இதனுடைய இழப்பீடுகள் பற்றியும் கணிப்பீடு செய்யப்படும். இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை. மின்சார ஒழுக்கு என நம்பப்பட்டாலும் இது விடயமாக போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். பொதுமக்கள் இந்த வைத்தியசாலைக்கு வழமை போன்று சிகிச்சை பெறுவதற்கான சகல ஆயத்தங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இன்று நமது வைத்தியசாலை ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான கலந்துரையாடலோடு இந்த வைத்திய சேவை தொடர்ச்சியாக எந்தவித இடையூறுகளுமின்றி கொண்டு செல்வதற்கு மத்திய சுகாதார அமைச்சு, குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் என்னோடு தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார்கள். அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு தேவையான மருந்துகளை உடனடியாக அனுப்பி வைப்பதற்கான ஆலோசனையும் மற்றும் அயல் வைத்தியசாலைகளில் தேவைப்படின் அங்கிருந்து மருந்துகளை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே பொதுமக்கள் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக மருந்துகளை வழமை போன்று பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன்.